இது மாதிரி ஒரு ஜூஸ் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் விட்டமின் சி, கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது எல்லா சத்துக்களையும் இருக்குது. ப்ரெஷருக்கும் நல்லது, சுகருக்கும் எல்லாத்துக்கும் நல்லது. குழந்தைங்க இந்த நெல்லிக்காவை இப்போ எல்லாம் கடித்து சாப்பிட்றது கிடையாது. அவங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா, நல்ல நாட்டு சர்க்கரையோ பனங்கற்கண்டோ போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக குடிப்பாங்க. என்னோடய 2 பிள்ளைங்களும் நல்லா குடித்தாங்க. நம்ம சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பனங்கற்கண்டோ நாட்டு சர்க்கரையும் லிமிட்டடாக போட்டு குடிச்சு நல்லா ஃப்ரிட்ஜில் இருந்த வாட்டரை ஊற்றி 11 o'clock குடிச்சிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இந்த நெல்லிக்காவை கையில் எடுத்ததும் உப்பு தொட்டு சாப்பிடணும் போல இருந்தது. பழைய ஞாபகம் தான் வந்தது. நெல்லிக்காய் சாப்பிட்டு தண்ணி குடித்தாலே நிறைய இனிப்பாக இருக்கும் வாய். அதனால் நாங்கள் காட்டு நெல்லிக்காய்னு சொல்லுவோம். இதை எடுத்துகிட்டு வந்து உப்பு தொட்டு சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை பற்றியே கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ. இது மாதிரி ஒரு ஜூஸ்